ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் சியர்ஸ் அப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் சியர்ஸ் போட வருவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹாரி என்னது சியர்ஸ் எப்படியா போடுறது, அப்புறம் வேறு எப்படி போடுறாங்க, உங்கள் யாருக்குமே சியர்ஸ் போட தெரியல, நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவளை எழுந்தவ. இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே கரப்ஷன் மட்டும் தான் நடக்குது. எல்லா இடத்துலையும் கரப்ஷன், தண்ணியில் கரப்ஷன், மண்ணில் கரப்ஷன், இடத்துல கரப்ஷன், ஃபுல்லாக கரப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம பார்க் வந்துட்டு இந்த கரப்ஷன்லாம் மொத்தமாக தடுக்க போகிறாரு அப்படி சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்பீச் கொடுத்துட்ருப்பா. எல்லாருமே கரப்ஷனை ஆரம்பிக்கதாம்மா நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஜொங்கு போயெல்லாம் ரொம்ப டயர்டாகிடுவான். என்ன இவங்க இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஃபைனலி ஓகே கைஸ், இதுக்கு மேலே நம்ம ஊரில் கரப்ஷனே இருக்காது, அதாவது நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் கரப்ஷனே இருக்காது அப்படி சொல்லிட்டு சியர்ஸ் அப்படி சொல்லுவா. அப்புறம் நம்ம ஜொங்கு போய் மட்டும் தான் போடுவான். மற்ற எல்லோரும் சைலண்டாக இருப்பாங்களா. டே என்னடா என்ன ஆச்சா எல்லாருக்கும், ஏன் எல்லோரும் இப்படி இருக்கீங்க, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி சமாளிச்சிருவானுங்க. அப்புறம் இங்கே நம்ம அவங்க ஆளெல்லாம் கூப்பிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பாரு. என்னடா நடக்குதுங்க, அந்த கொரியனோட பழங்கால பொருள் எப்படி அங்கே திடீர்னு வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படி சொல்லி கத்திட்டு இருப்பாரு. பாஸ் மேபி அந்த பழங்கால பொருள் ஏதோ ஃபேக்காக இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படி பேசும்போது அவரும் அந்த ஆங்கிளில் இப்போ தான் யோசிப்பார். அப்புறம் இங்கே நம்ம ஹாரி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாளா, இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் நடந்துச்சுன்னு. அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்காரி எனக்கு என்னமோ அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்காக மட்டும் இவ்வளோ இறங்கி வேலை பார்த்த மாதிரி தெரில, பின்னாடி கண்டிப்பாக ஒன்று விஷயம் இருக்கும் அப்படின்னு அவள் அடித்து பேசுவாள். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம ஹாரிக்கு நம்புற மாதிரியே இல்லை. இல்லை இல்லை பாரிக்கு ரொம்ப நல்லவன் தான், ஒரு காலத்தில் அப்படி இருந்தான், இப்போலாம் நல்லவன் தான், அவன் பேசுறதுல எனக்கு அப்படியே தெரியுது அப்படி சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருப்பா. அப்படி தூங்க போகும்போது கூட நம்ம பார்க் போட்ட சண்டை, அவர் கூட அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருமா. என்னடி என்னடி இது ஹாரி, என்ன உன் மனசு எகிரிட்டு இருக்கு, தப்பு 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 ரொம்ப தப்பாக போயிட்டு இருக்கு ஹாரி, கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவளே இதை அடிச்சுக்கிட்டு படுத்துருவா. அப்புறம் நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போனால் நிறைய சமைச்சு வச்சுருப்பாங்க. யாருக்காவது இன்றைக்கி பர்த்டேவா, சீவீட் சூப்பெலாம் வச்சுருக்கீங்க. பர்த்டேலாம் இல்லை, ஆனால் இன்றைக்கி நம்ம பாஸோட ஃபஸ்ட்டு டே இல்லை பிரசிடெண்ட்டாக, ஸோ அதனால தான். ஓ அப்படியா, சரி உங்கள் பாஸ் என்ன பண்ணுறாரு, காஃபி குடிச்சிட்ருக்கீங்களா, போதும் போதும் காஃபி குடிச்சது போதும், எழுந்து வாங்க எழுந்து வாங்க, என்ன என்ன பண்ணுற என்ன பண்ணுற, விடுமா விடுமா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் வழுக்க டைம் எடுத்துகிட்டு உட்கார வச்சிருவா. அவரா சாப்பிடாம தயங்கிட்டு இருப்பாரா, என்ன தயங்கிட்டு இருக்கீங்க, ஊட்டி விடணுமா அப்படி சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போவா. இல்லை இல்லை வேணாம் வேணாம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவரே சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு டே பரவாயில்லடா சூப்பராக சமைக்கிற பாஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படி சொல்லிட்டு இவன் வழக்கம் போல் கிண்ணம் ஃபுல்லாக சாப்பாடு எடுத்து வைக்கிறான். சாப்பிடுங்க பாஸ் நல்லா சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் இங்கே நம்ம சொங்குபே அப்பா அப்படி கூப்பிடுவானா, அவனோட உண்மையான அப்பாவும் நம்ம பார்க்க 2 பேரும் திரும்பி பார்ப்பாங்க. யாரப்பா கூப்பிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க் கேட்க, அவனுக்கா சொல்ல வந்தது சொல்ல முடியாமல் அப்படி சைலண்ட் ஆகிடுவான். அப்புறம் அம்மா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவான். அப்போ நம்ம ஹாரி சம்மந்தமே இல்லாமல் வேற எங்கேயோ பார்த்துட்ருப்பாளா. அதை பார்த்துட்டு நம்ம பார்க்கு ஹாரி உன்னை தான் கூப்பிட்றான் பாப்பா. ஆ ஆ ஆ சொல்லு சொல்லுமா, நான் உன்னை வீட்டில் அம்மான்னு கூப்பிட சொல்லியிருக்கேனே அதான் நான் பார்க்கல அப்படின்னு வர சொல்வாளா. அதனால இவனுக்கு சொல்ல தோணாது. அதனால சைலண்ட்டாக இருந்துருவான். கேட்டுகிட்டே இருப்பார் பார்க்க ஏதாவது சொல்லணுமாப்பா சொல்லணுமாப்பான்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவன் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருந்துருவான். ஸோ அதனால எல்லோரும் கண்டுக்காமல் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்புறம் இங்கே எல்லோரும் தாத்தா கூப்பிட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு கிழவா, ஒழுங்காக இருந்துரு, இந்த கேம்லிங் போகிறது அங்கே போகிறதுன்ற வேலைலாம் வேண்டாம், இப்போ தான் இவர் பிரசிடென்ட் ஆயிருக்காரு அதனால அமைதியாரு அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் கிளம்பலையா, எங்கே கிளம்பணும், அதுதான் இன்றைக்கி அவர் பிரசிடென்ட் ஆக போகிறாரு இல்லையா, ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம போக வேண்டாம். ஐயோ நீங்கள் சும்மா சும்மா எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்காதீங்க, அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குல்ல, வியர்டாக ஆகுது. நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகணுன்னு அவசியம் இல்லை புரியுதுங்களா. ஆனால் அவர் நம்ம பே பண்ணுறாருன்னா அப்போ நம்ம அதுக்கு எதுவும் நடந்துக்கணும்ல. இங்கே பாருங்கள் எம்ப்ளாயி ஆக்ட்லாம் இருக்குதான், ஆனால் ஒரு சில விஷயத்துக்குலாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைன்னும் இருக்குது. ஓவராக பேசாதீங்க புரியுதா, நீங்கள் ஒன்றும் பார் கவுன்சில் எக்ஸாமில் கிளியர்லாம் பண்ணல அப்படி சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும், நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு கிடப்பா. அப்போ கரெக்டாக இவர் வேறு வருவாரா, இவர் வர்றதை பார்த்து அப்படியே மயங்கிருவா, லிட்ரலி மயங்கிருவா. அவளுக்கு என்ன பேசணும் நெக்ஸ்ட் வார்த்தையே அவளுக்கு வராது. ஸோ அதனால அவரே பார்த்துட்டே இருப்பாளா. அவரும் எதுவுமே பேச மாட்டார். இவளே பார்த்துட்டு அப்புறம் அவங்க குடும்பத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு தாத்தா வேற டேய் மகனே ரொம்ப அழகாக இருக்கடா இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் எங்கள் குடும்பம் எல்லோரும் போயிட்டுருப்பாங்களா. இவளா என்னங்க நீங்கள் போகிறீங்க இல்லையா, நீங்கள் பிரசிடெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் போகிறது நினச்சாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, 100 கண்ணு பட்டுரும் உங்கள் மேலே, பார்த்து போயிட்டு வாங்க அப்படி சொல்லி கத்துவா.
அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்கலாம் பாரேன், பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்கலாம் சிரிச்சுட்ருக்க, இங்க நம்ம பார்க்லாம் வந்து பயங்கரமான ஆக்ஷன்லாம் குடுத்துட்டு அப்படியே வந்து மோட்டிவேட்டடா போயிட்டுருப்பாரு. இங்க இவளா, ச்சே! நான் என்ன பண்ணேன் இப்போ? என்னாலே நம்ப முடியல அத. காசுக்காக என்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு கடவுளே! ஆனா ஆனா அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அவனுக்கு எப்படி தெரிஞ்சது நான் பார் கவுன்சில் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனது? ச்சே! அப்படி சொல்லிட்டு அப்படியே கோவப்பட்டு போயிட்டுருப்பா. அப்படி ரியாக்ஷன் மாறிடும் அவளுக்கு. பார்க்ல எல்லாரும் இங்க பயங்கரமா வெல்கம்லாம் பண்ணுவாங்க. பார்க்க வெல்கம் பண்ணும்போது, கூட நம்ப காங்க வருவாங்க. "நீ ஏம்மா இங்க பண்ற?" அப்படின்னா, "நான் தான் இனிமேல் உங்களுக்கு அசிஸ்டன்ட்" அப்படி சொல்லிட்டு, நம்ப ஜாங்கும் வந்து கூடயே இருப்பாங்க. ஸோ, இதுக்கு இவரும் வந்து நோ சொல்ல முடியாது. ஸோ, அதனால அமைதியாவே இருந்துருவாரு. அப்புறம் நம்ம பார்க்குக்கு வந்துட்டு அந்த சீல் கிடைக்கும். அந்த சீல் வச்சு தான் ரிப்பேர் ரிசர்வ் ஃபண்ட வந்துட்டு எடுக்க முடியும். அதாவது ஆர்டி போட முடியும். ஸோ, அதனால வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இங்க நம்ம லீவ் வந்து அந்த சைட்டுக்கு வந்துட்டு, இதெல்லாம் உண்மையா? ஃபேக்கா? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருப்பாரு. அப்ப அங்க இருக்கவர் என்ன சொல்வாருன்னா, சிலதெல்லாம் உண்மதான் சார். சிலது தான் கொஞ்சம் ஃபேக்கா இருக்கு. ஆனா வந்து எனக்கு லைட்டா என்ன டவுட்னா, இந்த இடத்துல வந்து இதெல்லாம் வேணும்னே ஒருத்தவங்க போட்டு திணிச்ச மாரி இருக்கு. ஏன்னா ஒண்ணுத்துக்கும் ஒண்ணுத்துக்கும் சம்மந்தமே இல்ல. ஒரு ஒரு பொருளுமே வந்து பொக்கிஷமான பொருள் தான். ஆனா இந்த பொக்கிஷம்ல வந்துட்டு எதுக்கு சம்மந்தம் இல்லாம ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படின்ற மாரி அவர் டவுட் கேட்டுட்டு இருக்க, நம்ம லீவ் வந்து அப்ப யாரோ வந்து வேற என்னதான் வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாரி வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் இங்க நம்ம ஜோங்கூயா வந்துட்டு அவங்க பிரைமரி ஸ்கூல்ல ஒரு ஆனுவல் டே ஈவென்ட் மாரி போயிட்டுருக்கும். ஸோ, அதனால அந்த ஈவென்ட்ல வந்து அவனும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பான். ஆனா ஆடும்போது அழுதுட்டே ஆடுவான். டீச்சரும் வந்து எவ்வளோ காம் டவுன் பண்ணுவாங்க. "இங்க பாரு தங்கம், இங்க பாரு தங்கம்" அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னதான் சின்ன பையன் இல்லைங்களா? ஸோ, யாருமே இல்லாம எல்லாருக்கும் அப்பா, அம்மா இருக்காங்க. இவனுக்கு மட்டும் யாருமே சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல சொல்லிட்டு ரொம்ப உடைஞ்சு அழுதுட்டுருக்கும் இந்த வயசுல அந்த குழந்தை. "என்னடி டெய்லி வந்து ஏடிஎம் முன்னாடி தான் நின்னுட்டுருக்க? நெறைய காசு வருது போல இருக்கு இன்ட்ரெஸ்ட்டா?" "ஆமாம்மா, நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் வேற பண்ணேனா, ஸோ அதனால அப்பப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது. அதான் கொஞ்சம் வந்து டெபிட் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டுருக்கேன்." "சரி இந்த பொம்மை வேற க்யூட்டா இருக்கு. நான் ஒண்ணு வாங்க போறேன். இந்தாந்த நீயே வச்சுக்கோ இத" அப்படி சொல்லி குடுத்துருவா. அப்புறம் எதுல இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருப்பாளா, அப்போ கால் வரும். "ஒரு நிமிஷம்டி" அப்படி சொல்லிட்டு, ஹலோ சொல்லுங்க. அது நீங்க ஜொங்குபியோட அம்மா தானே? அது பையன் சாரிங்க. நீங்க ராங் நம்பர்" அப்படி சொல்லிட்டு, இல்ல, இல்ல நான் ஜொங்குபியோட அம்மா தான். சொல்லுங்க, சொல்லுங்க" அப்படி சொல்லி சொல்லுவா. "இங்க பாருங்க மிஸ்டர் பார்க். நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க எனக்கு நல்லா தெரியும். சரி இந்தாங்க இது குடிச்சு நம்ம வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்" அப்படி சொல்லிட்டு ஏதோ டானிக் மாரி எடுத்து வைப்பாங்க. அவரு அது கொஞ்சம் குடிச்சிட்டு இருப்பாரா, அப்ப இவ வந்துட்டு மிஸ்டர் பார்க் அப்படி சொல்லிட்டு வருவா. "இங்க பாரும்மா, கல்யாணம் ஆயிட்டு புருஷன இப்படியே கூப்பிடுறது, அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல மிஸ்டர் பார்க் அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. தெரியாதா உனக்கு? கல்யாணான பொண்ணு தானம்மா நீ." "ஆஹாஹா, "ஆமா. என்னங்க? என்னங்க?" சொல்லுமா, சொல்லு என்ன ஆச்சு?" "ஏங்க நம்ம பையன் வந்துட்டு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேவாங்க. அவன் சொல்லவே இல்ல பாருங்க. அங்க வந்துட்டு தனியா அவன் மட்டும் தான் இருக்கான். மத்தவங்களுக்கெல்லாம் வந்து அம்மா, அப்பா இருக்காங்களாம்." "ஓ! அப்படியா? ஆமா. காலையிலேயே பையன் அத சொல்ல வந்தானே. சரி, சரி நான் இப்பவே வரேன்." அப்படி சொல்லிட்டு கிளம்புவாரு. அத பார்த்துட்டு இங்க நம்ம ஜாங் வேற, "இல்ல, இல்ல நீங்க இப்படி போக்கூடாது. இன்னைக்கு தான் உங்க ஃபர்ஸ்ட் டே. நீங்க எப்படி போறது? இங்க பாரும்மா, நீ தானே இந்த குழந்தையோட அம்மா. நீயே பார்த்துக்க முடியாதா? இந்த மாரி விஷயத்துல எதுக்கு வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்ற? என்ன சொல்றீங்க நீங்க? என்னதான் ஆனாலும் நான் அம்மானாலும் அவன் அப்பா தானே. அப்பாலாம் வந்துட்டு குழந்தை கூட எதுவுமே பண்ணக்கூடாதா? அவனும் தான் வந்து வரணும்." அப்படி சொல்லிட்டு இங்க நம்ப ஹாரி வந்து அடிச்சு பேசிட்டு இருக்க, அப்ப நம்ப பார்க் என்ன சொல்வாருன்னா, ஜாங் கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க, எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. நம்ப அபார்ட்மெண்ட்ல எல்லா குழந்தைக்கும் வந்துட்டு அம்மா அப்பாவோட கேர் அண்ட் லவ் தேவ தானே?" ஆமாமா. கண்டிப்பா, கண்டிப்பா." ஆ அப்போ என் பையன் அங்க வந்துட்டு அப்பா வேணும் அப்படின்னு இருக்கும்போது, நான் ஒரு அப்பாவா அங்க போக்கூடாதா? போலாமே, போலாமே." ஆ அப்ப நாங்க போறோம். அப்ப சரி, சரி. அப்போ உங்க மதியானத்துக்கு மேல இருக்க எல்லா ஷெட்யூலும் நான் கேன்சல் பண்றேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து போலாம். அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேர் வந்து போயிட்டுருப்பாங்க. "டேய் அங்க போய் அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. சூப்பரா விளையாடுறாங்கல்ல." அப்படி சொல்லிட்டு எங்க டீச்சர் வந்து தேத்திட்டே இருப்பாங்க. அவன் அப்படியே சோகமா பார்த்துட்டு இருப்பானா, "சரி நம்ம 2 பேரும் விளையாடலாமா?" அதெல்லாம் வேண்டாம்." அப்படி சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருப்பான். "ஏன்டா இப்படி பேசுற?" அப்படின்ற மாரி டீச்சருக்கு அவன பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே வாசலே பார்த்துட்டு இருப்பானா, பார்த்தா அவங்க அப்பா, அம்மா ப்ளஸ் வந்துட்டு நம்ம காங்கன்னு 3 பேருமே வருவாங்க. அத பார்த்தோனே புள்ளைய வந்து கையிலயே பிடிக்க முடியாது. ஓடி போயிட்டு அப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே தூக்கி சுத்துவாரு அவரும். எல்லாரும் அத பார்த்துட்டு, "பாரேன் அப்பா வந்துட்டு அப்படியே பையன மாரியே இருக்காது. 2 பேரும் அப்படியே உரிச்சு வச்ச மாரி இருக்காங்க." அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து எங்க அம்மா கிட்ட போனவன், "அம்மா ஏன்டா நீ என்கிட்ட சொல்லவே இல்ல இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே சொல்லிட்டு? சொல்லியிருக்கலாம்ல. இது என்ன சீக்ரெட்டா என்ன?" அது நான் ஏன் சொல்லணும்னா, நம்மலாம் ஒரே ஃபேமிலி கிடையாதுல்ல. அதனால தான். இங்க பாரு, அதெல்லாம் இருந்துட்டு போது. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு கேம்ல நீ பாப்ப. இங்க இருக்க எந்த அம்மாவுமே வின் பண்ண முடியாது. நான் தான்டா வின் பண்ணுவேன் அப்டி சொல்லிட்டு இருப்பா. ஆமா நம்ம ஃபேமிலி தான் வின் பண்ணுது அப்டி சொல்லிட்டு இங்க 2 பேரும் கத்திட்டு இருப்பாங்க.
அப்புறம் எல்லா போட்டியிலயுமே வந்துட்டு இவங்க தான் மாறி மாறி வின் பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்புறம் 3 பேர் சேர்ந்து ஓடுற மாரி வந்து கால கட்டிட்டு ஓடுற மாரி இருக்கும். அது கரெக்ட்டா ஓடிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் மேல விழுந்துருவாரு. அதாவது ஹீரோயின் வந்து ஹீரோ மேல விழுந்துருவாங்க. அப்படி 2 பேரும் பார்த்துட்டே இருப்பாங்களா, 2 பேருக்கும் வந்து என்ன பேசுதுன்னு தெரியாது. அப்ப நம்ம ஜங்குபி தான் நடுவுல வந்துட்டு, "ஆ என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்பான். அப்புறம் தான் 2 பேரும் வந்துட்டு தெளிஞ்சவங்க எல்லாரும் கத்திட்டு கிடப்பாங்க. "எழுந்துங்க, ஓடுங்க, ஓடுங்க, ஓடுங்க. நீங்க இதுலயும் தான் வின் பண்ணணும்." அப்படி சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. ஸோ, அதனால கடைசியில அதுலயும் வின் பண்ணிருவாங்க. எல்லாத்துலயும் வின் பண்ணதுனால இவங்க தான் வின் அப்படி சொல்லிட்டு, அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படி சொல்லி நம்ம ஜங்குபி கிட்டயே விட்டுருவாங்களா. நம்ம ஹாரி வேற பீஃபேடு பீஃபேடு அப்படி சொல்லிட்டு காதுல சொல்லிட்டுருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ப பார்க்க எங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும். அவன் என்னமோ எடுக்கட்டும் விடு அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் அவன் வந்து ஹேர் ரோலர் எடுப்பான். "ஏன்டா இவ்ளோ இருக்கு ஏன்டா அத எடுத்த?" அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்க, என்னன்னா நான் டிவிலலாம் நெறைய வாட்டி பார்த்துருக்கேன். எல்லா அம்மாவுமே வந்துட்டு இந்த ஹேர் ரோலர் வச்சிருப்பாங்களாம். ஆனா எங்க அம்மா கிட்ட மட்டும் அது இல்லவே இல்ல. ஸோ அதனால தான் இது வந்து நான் எடுத்தேன்னா எங்க அம்மா அது யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக தான் அப்படி சொல்லி சொல்லுவான். அத கேட்டோனே அவ்வளதான் நம்ம ஹாரி வந்து இங்க நிஜமாலே லிட்டரலி உருகிருவா போல இருக்கு. ஸோ அதனால "என்னடா இவ்ளோ பாசக்காரனா இருக்கியேடா நீ" அப்படி சொல்லிட்டு அந்த ஹேர் ரோலர வந்து தலையில வச்சு நடந்துட்டு இருப்பாளா, "நான் அழகா இருக்கேன்ல?" அப்படி சொல்லிட்டு எங்க பார்க் கிட்ட கேட்க, பார்க் வந்து எதுவுமே சொல்லாம சிரிச்சுட்டு இருப்பாரு. இது என்ன ரியாக்ஷன் இதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறது?" அப்படின்ற மாரி இவ யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறம் பார்க் வந்துட்டு என்ன சொல்வார்ன்னா, சரி நமக்கு இன்னும் வந்து 2 வாரம் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, நம்ம இதோட இத முடிச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி போதும். நாங்க வந்து ஆல்ரெடி கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேல எனக்கு உங்க ஹெல்ப் தேவையில்ல. நான் பேலன்ஸ் பேமெண்ட் வந்து இன்னைக்கு பண்ணிடுறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து புலம்பிட்டு இருப்பா. ஒழுங்கா குட் பை கூட சொல்லாம அவன் இப்படி பண்ணிட்டான் தெரியுமா? இப்படி பேசிட்டான் என்கிட்ட அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அத பார்த்துட்டு அவ ஃப்ரெண்டு எதுக்குடி இவ்ளோ கஷ்டப்படுற இப்ப நீ? உனக்கு என்ன காசு வந்துருச்சுல, வந்த காசுல வந்து மரியாதை படி அப்படி சொல்லியிருப்பா. ஸோ அதனால வந்துட்டு இவளும் வந்து சரி அப்படி சொல்லிட்டு இங்க முடிவு எடுத்துட்டு இருக்க, இங்க வீட்ல போய் சொல்லுவாரு இவரு இந்த மாரி ஹாரி அனுப்புனதா. அத நினைச்சு எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். எஸ்பெஷலி இங்க நம்ம சமைக்கிறாரு இல்லைங்களா ஒரு தம்பி, அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். "அண்ணி இவ்வளோ சீக்கிரம் அனுப்பிட்டீங்களா? நான் ஒரு குட் பை கூட சொல்லலையே" அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் சரி எங்க அந்த ஜோங்கப்பி அவங்க அப்புறம் அவங்க அப்பா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க 2 பேரும் வந்து தனியா ரெஸ்டாரண்ட்ல அப்பாவும் பையனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாரிப்பா அப்பாவ மன்னிச்சிடுறியா? அப்பா வந்து தேவையில்லாம உன்ன வந்து இதுலலாம் இழுத்துட்டேன்ல. உனக்கு ஃபேக் ஃபேமிலிலாம் இந்த வயசுலயே காமிச்சு ரொம்ப தப்பில்ல." அப்படிலாம் சொல்லிட்டுருப்பாரு. அதெல்லாம் கேட்டு அந்த பையன், "இல்லையே நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். எனக்கு வந்துட்டு அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, அங்கிள் இருந்தாங்க, தாத்தா இருந்தாரு. இவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல. அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நான் சந்தோஷமா தான் இருந்தேன்." அப்படி சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். ஆனாலும் அப்பா வந்து இனிமேல் உனக்கு இந்த மாரிலாம் வந்து பண்ண மாட்டேன். சரியா? அப்படி சொல்லிட்டு அப்பாவும் பையனும் மாறி மாறி ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த சீல வச்சு பேங்க்ல வந்து போய் கேட்பாரு. ரிசர்வ் ஃபண்ட் எத்தன இருக்கோ ஃபுல்லாவே எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ, அதனால அவங்களும் வந்து எண்ணி வைப்பாங்க. பார்த்தா வந்து சில்லறையா இருக்கும். அத பார்த்து அவரு "என்னது வெறும் 2000 தானா? ஆமா சார் அவ்வளோதான் இருக்கு." அப்படி சொல்லிடுவாங்க. அப்புறம் தான் இவருக்கு பயங்கர கோவம் வந்துரும். ஸோ, அதனால தாத்தாவ கட்டிட்டு தூக்கி போடலான்னே முடிவு பண்ணிருவாரு. "டேய் கிழவ உன்ன நம்பி நான் வந்தேன் இப்படி ஆயிடுச்சு." அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, "இங்க பாருப்பா, அவ்வளோ காசு இருந்துச்சு தான். அப்போ முன்னாடி இந்த பிரசிடென்ட்டும், மேனேஜரும் தான் வந்துட்டு காசு எடுத்துட்டாங்க. அப்படின்னா சரி, இந்த பிரச்சனைய வந்து நான் கண்டுபிடிச்சு, இந்த 17 மில்லியன் கண்டிப்பா எனக்கு தான்டா. அதுக்கு நம்ம திரும்பி ஃபேமிலிய கூட்டி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க முடிவு எடுத்துட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹாரி உட்காந்து வந்து படிச்சுட்டு இருப்பான். அதில ஆன்லைன்ல வந்து லேபர் லா பத்தி போயிட்டுருக்குமா, அப்போ வந்துட்டு அதில இருக்க ப்ரொஃபசர் என்ன சொல்லுவாருன்னா, லேபர் லா படி ஒருத்தங்கள வந்துட்டு பெர்மிஷன் இல்லாம, இல்ல அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நோட்டீஸ் தராம வெளிய அனுப்புறதுன்றது ரொம்ப தப்பு. அந்த மாரி ஒரு கம்பெனி பண்ணவே கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதில கேட்டுட்டு, "பாத்தியா பாத்தியா? அதான் எனக்கு கரெக்ட்டா தான் கோவம் வந்துச்சு. எனக்கு அப்பவே தெரியும். அவன் மேல தான் தப்பு. அவன் வந்து எந்த ஒரு ரீசனும் இல்லாம என்ன வந்து அனுப்பிட்டான். அதுதான் தப்பு. அப்ப நான் வந்து வேற எதுவும் நினைக்கலப்பா. அதான் அது அவன் பண்ணது தான் தப்பு." அப்படி சொல்லிட்டு இங்க அவளே வந்து தேத்திட்டு இருப்பா. அப்ப அந்த ரோலர் வேற தலையில இருக்குமா, அத பார்த்துட்டு, "இப்ப எதுக்கு நீ இத தலையில வச்சிருக்க?" பரவால்ல, பரவால்ல. அது அந்த குழந்தை குடுத்துச்சு. அவனே வந்து ரொம்ப இன்னசென்ட் அவன். ச்சே! அவன் மேலலாம் நான் கோவப்பட மாட்டேன்." அப்படி சொல்லிட்டு அவள்ட்ட பேசிட்டு, "சரி போதும். கண்டபடி பேசாம உட்காந்து படிக்கலாம்." அப்படி சொல்லிட்டு ரிட்டர்ன் வருவா. கரெக்ட்டா மெசேஜ் வரும். என்னடா இது மெசேஜ் அப்படி சொல்லி பார்த்தா, "நான் உன் வீட்டுக்கு கீழ தான் இருக்கேன். உன்கிட்ட வந்து பேசணும்." அப்படி சொல்லிட்டு வந்திருப்பாரு. அத பார்த்துட்டு, "என்னது வீட்டுக்கு கீழ இருக்கானா?" அப்படி சொல்லிட்டு இவளும் ஓடி போய் பார்ப்பா. "இப்ப என்ன, நீங்க வந்துட்டு உங்களோட பழைய வேலைய விட்டுட்டு இப்போ எக்ஸ்பிரஸ்ல ஏதாவது டெலிவரி ஏதாவது பண்றீங்களா? இவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்து நிக்கிறீங்க?" அப்படின்னு பேசிட்டுருப்பா. எப்படி இருக்க ஹரி?" "எப்படி இருக்கேனா? நேத்து தானே பார்த்தீங்க. அப்புறம் என்ன புதுசா கேட்குறீங்க?" அது இன்னைக்கு காலைல பார்க்கலல்ல."
என்ன இவன் புதுசு புதுசா பேசுறான் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பா. அப்ப இவரு இந்தாந்தா இந்த இத வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பேக் குடுப்பாரு. அதுல வந்து லா புக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி நான் உன்ன அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அதான் நானும் சொல்றேன். லேபர் லா படி நீங்க என்ன வந்துட்டு வேலைய விட்டு அனுப்பியிருக்க கூடாது. நீங்க வேலைய விட்டு அனுப்புனதுனால உங்க மேல நான் கேஸ் கூட குடுப்பேன் அப்படின்னு பேசிட்டுருப்பா. அதுக்கு அவரு வந்துட்டு, "இல்ல ஆமா தப்பு தான் எனக்கே புரியுது. நான் உன்ன வேலைய விட்டு அனுப்பியிருக்க கூடாது. அதனால எவ்வளோ காசு" இங்க பாருங்க. சும்மா நீங்க எல்லாமே வந்து காசு காசுன்னு சொல்லாதீங்க புரியுதா? நான் ஒண்ணும் காசுக்காக இருக்கிறவ கிடையாது. சும்மா எல்லாத்தையும் வந்து காசுக்காகவே வந்துட்டு அடைச்சிடலாம் நினைக்காதீங்க. ஒரு சில விஷயத்த நீங்க மன்னிப்பு கேட்டாலே வந்துட்டு போதும். ஆமா புரியுது. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு உடனே கேட்டுருவாரு. இவ்வளோ சீக்கிரம் மன்னிப்பு கேட்பாருன்னு அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. என்ன இவ்வளோ சீக்கிரம் மன்னிப்பு கேட்டான் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்க, ஆமா என்ன ரொம்பவே மன்னிச்சிரு. நான் பண்ண தப்பு தான். உன்ன அனுப்பியிருக்க கூடாது. என்ன ரொம்பவே மன்னிச்சிரு. அதனால தான் நான் வந்து ரெக்வெஸ்ட்டா கேட்குறேன். தயவு செஞ்சு நீ வந்துட்டு இன்னும் ஒரு 2 வாரம் கூட இந்த வேலைய பார்த்துட்டு போறியா? ப்ளீஸ் அப்படி சொல்லி கெஞ்சுவாரு. அத கேட்டுட்டு அவ, இப்ப நீ வந்து கெஞ்சறதுனால நான் ஓகே சொல்றேன். அதுவே நீ வந்து அப்படியே டெரரா பேசியிருந்த, வரணும் அப்படிலாம் சொல்லியிருந்தன்னா கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். புரியுதா? ஓகே, ஓகே. அப்படி சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்க நம்ம லீக்கு வந்து தெரிஞ்சிரும். இந்த மாரி வந்துட்டு அந்த பழங்கால பொருள்லாம் எடுத்துட்டு வந்து வச்சது நம்ப பார்க் தான் சொல்லிட்டு. அதனால கொலகாண்டில இருப்பாரு நம்ம பார்க் மேல. இங்க அந்த தாத்தா போட்டு எல்லாரும் பொளந்து கட்டிட்டு இருப்பாங்க. "டேய் கிழவா உன்கிட்ட எத்தன வாட்டி சொன்னேன் அந்த கேம்லிங் போக்கூடாது, போக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ உன்னால வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்தா என்னடா பண்றது?" அப்படி சொல்லிட்டு இங்க எல்லாரும் போட்டு பேசிட்டு இருக்க, அத வந்து நம்ம ஜான் கேட்டுருவாங்க. கேட்டுட்டு, "எதுக்கு வந்து அப்பாவே வந்து பெத்த பசங்க போட்டு அடிக்கிறாங்க? எந்த குடும்பத்தில இப்படி நடக்கும்?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்க பார்த்தா நம்ம குட்டி வாண்டுக்கு வந்துட்டு இன்னொரு குட்டி வாண்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணும். அதுக்கு வந்து நம்ம குட்டி வாண்டு என்ன சொல்லுவான்னா, "எனக்கு உன்னலாம் பிடிக்காது, எங்க அம்மாவ தான் பிடிக்கும்." அப்படி சொல்லிட்டு ஹாரிய போயிட்டு ஹக் பண்ணிப்பான். அப்புறம் வந்து ஹாரிக்கிட்டயே சொல்லிட்டு இருப்பான், "அந்த பொண்ணு இந்த மாரிலாம் பண்ணா." அப்படி சொல்லிட்டு. அத கேட்டு நம்ம ஹாரி, "ஏன்டா அந்த பொண்ணு அழகா தானே இருந்துச்சு." "அழகா தான் இருந்தா, ஆனா எங்க அம்மா அளவுக்கு இல்லல்ல." அப்படி சொல்லி சொல்லுவான். அது கேட்டுட்டு நம்ம ஹாரிக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, அவன் வந்து இப்பவே அம்மா அம்மான்னு இருக்கான். கண்டிப்பா நம்ம பிரிஞ்சு போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதனால வந்து இத நம்ம வளர விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு, அவன் என்ன சொல்லுவான்னா, "இங்க பாருப்பா, நீ வந்து எல்லார் முன்னாடியும் என்ன அம்மான்னு கூப்பிட்டா போதும். மத்த டைம்ல நீ என்ன ஹாரின்னே கூப்பிடு. நம்ம தனியா இருக்கும்போது சரியா?" அப்படின்னு சொல்லுவான். அது மூஞ்சியே வாடிடும். ஆனா, இவ வந்து கஷ்டப்பட்டு அத சொல்லி தான் ஆவணும்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. ஸோ, இதையும் வந்து நம்ம ஜான் கேட்டுருவாங்க. எதுக்கு ஒரு குழந்தை வந்துட்டு அம்மாவ வந்து அம்மான்னு கூப்பிடாம பேர் சொல்லி கூப்பிடணும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும்னா, நம்ப பார்க் வந்து இங்க மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு. இந்த மாரி எலிவேட்டர்லாம் வந்து ஏதோ பிரச்சனையா போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால நம்ம அத சரி பண்ணலாமா? நம்ம ரிப்பேர் ரிசர்ச் ஃபண்ட்லேருந்து காசு எடுக்கலாம்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதுவா சார்? ஆக்சுவலி இப்போதைக்கு எலிவேட்டர் பிரச்சனை பெரிய பிரச்சனை கிடையாது. சொல்லப்போனா அந்த கம்பெனிக்காரங்களே வந்து பண்றேன்னு சொல்ட்டாங்க சார். அதனால நம்ம செலவு எதுவும் பண்ண வேண்டாம். ஓ! சரி ரிப்பேர் ரிசர்வ் ஃபண்ட் யாரு பார்த்துக்கிறது? அதுவா? அது நம்ம அக்கவுண்ட் மேனேஜர் தான். அவங்க எங்க இருக்காங்க? அவங்க இப்போ வெக்கேஷனுக்காக ஃப்ரான்ஸ் போயிருக்காங்க சார். காய்ஸ் அது யார் தெரியுதா? நம்ம ஹாரியோட அக்கா தான் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, "எனக்கு தெரியாது. இப்போ அவங்க இங்க வந்தே ஆகணும்." அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுவாரு. இந்த பக்கம் வந்து நம்ம குட்டிவாண்டு வந்துட்டு, "அம்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுற டைம்க்கும், கரெக்ட்டா நம்ம ஹாரியோட அக்கா இருப்பாங்க அங்க. "என்னது அம்மாவா?" அப்படி சொல்லிட்டு அவங்களும் ரியாக்ஷன் குடுக்க, இங்க நம்ம ஹாரிக்கு வந்து பதறிட்டு இருக்கோம். அதனால நம்ம பார்க் கிட்ட வந்து, "இங்க பாருங்க இதுக்கு மேலலாம் என்னால இங்க வேலை பார்க்க முடியாது. என்னோட பேலன்ஸ் காசு குடுத்துருங்க. நான் கிளம்பிடுறேன். மரியாதையா என்ன விட்டுருங்க." "ஏன் என்ன ஆச்சு? இன்னும் 2 வாரம் இருக்குல்ல. சொல்லி தானே கூட்டு வந்தேன்." "இல்லங்க எதுவுமே சரிப்பட்டு வர மாரி தெர்ல." "என்ன ஏன் இப்படி பண்றீங்க நீங்க? எனக்கு காசு குடுத்து அனுப்புனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்மலாம் ஃபேக் ஃபேமிலி தானே." அப்படி சொல்லி கத்தி சொல்லிடுவா. "ஆ நெனச்சேன் நீங்க ஃபேக் ஃபேமிலி தான்." அப்படி சொல்லிட்டு உள்ளேருந்து ஜான் வருவாங்க. 2 பேரும் அப்படியே பதறிட்டு இருப்பாங்க. "கடவுளே! என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியலையே." அப்படி சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன் காய்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அது தென் ஸ்டே டியூன்.